ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 to 6 months ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகிடும். ஏன் அந்த டைமிங்கில் நமக்கு கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட க்ரோத் வெயிட் கெயின் ஆக அப்போ தான் ஸ்டார்ட் ஆவாங்க. அதனால் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகிடும். நம்மக்கிட்டே இருந்தால் பேபிக்கு பிளட்டு போகுது இல்லையா, அதனால் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகிடுது. அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஃபுட் மூலியமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பிளட் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா பிளட் ஏற்றுற மாதிரி இருக்குன்னு தான் நமக்கு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட் மூலியமாக எப்படி வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை. இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. நிறையா பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அது எப்படி பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் தெரியாது. முருங்கைக்கீரையில் நிறையா ரெசிபி இருக்குது. முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை கடையல் பண்ணி சாப்பிடுவாங்க, முருங்கைக்கீரை சுண்டி சாப்பிடுவாங்க. பட் இதெல்லாம் விட நீங்கள் மார்னிங் வெறும் வயிற்றுல அந்த சூப்பு பண்ணி குடிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் வெறும் வயிற்றுல ஒரு பிடி இல்லைனா 2 பிடி முருங்கைக்கீரை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சோண்டு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தண்ணி 1 கிளாஸ் நீங்கள் தண்ணி விடுறீங்க அப்படின்னா அது 1/2 கிளாஸ்க்கு வந்து நல்லா கொதித்து வற்றி வரணும். அது நல்லா வடிகட்டி நீங்கள் மார்னிங் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பனிக்கூடத்தில் நம்மளோட நீர் அளவையுமே வந்து கரெக்டாக வச்சுக்கும். அதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சுவரட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்படி கிடைச்சாலும் 200 rupees குறைஞ்சி எங்கேயுமே இப்போ கிடைக்கிறது கிடையாது. பட் நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவுமே சீக்கிரமாக ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் வந்து மார்னிங் ஈவினிங் 2 டைம் ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காயாக கூட அதை நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட பழமாக சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து நெல்லிக்காயுமே அதே மாதிரி தான். டெய்லி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க, இல்லை டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அதுவுமே ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவலை சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து பேரிச்சம்பழம் டெய்லி ஒரு 5 to 6 சாப்பிடுங்க. அடுத்து ஆட்டு ரத்தத்துலேயுமே வந்து ஹீமோக்ளோபின் லெவலை சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பட் அது நிறையா பேருக்கு பிடிக்காது. பிடிக்கிறவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிடுங்க. பிடிக்காதவங்களுமே இந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு நீங்கள் சுவரட்டி இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நீங்கள் வேக வச்சு நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். கடலை மிட்டாயாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடணுமே. இப்போ நான் சொன்ன எல்லா ஃபுட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 to 20 days கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பிளட் இருக்கோ அதான் வந்து நம்மக்கிட்டேருந்து பேபி போகும். பேபி வந்து நம்மக்கிட்ட போகிற பிளட்டில் தான் வெயிட் கெயின் ஆவாங்க, வெயிட் போட நல்லா இருப்பாங்க பேபி வந்து பிறக்கிற டைமில். ஸோ கண்டிப்பாக நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.